like to welcome our editor Selva RK. So நீங்க வந்து பாலிவுட் நெக்ஸ்ட் ஹாலிவுட் பாலிவுட்னு போக போக வாழ்த்துக்கள். திறந்தாலே எடிட்டட் பை செல்வா ஆர்கேன்னா வருது இப்போ எல்லா படத்துலையும். அதுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ப்ளூ ஸ்டார் வந்து ஹிட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் எடிட்டிங், அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு வரும்போது நம்ம எப்படி வேணாலும் இந்த படம் எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. எனக்கு என்னென்னா வந்து ஜெய் ஒரு தடவை என்ன சொன்னாருன்னா, செல்வா நான் வந்து ஒரு படம் பண்ணுவேன், உனக்கு எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணு, நான் பண்ணுறேன் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி அப்போதுலேருந்து இருந்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவர் கொடுத்த ஃப்ரீ மைண்டும் சரி, ப்ரெஷரும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒன்று பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து டெய்லி புதுசாக ட்ரை பண்ணி நிறைய இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது நல்லா ஒர்க்காக இருந்தது, எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டுலேருந்தே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்லேருந்து தான் இந்த படம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜெய் தான். ஏன்னா வந்து ஜெய் வந்து ஒருத்தரையும் நடத்துகிறதும் பாசிட்டிவாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இந்த படத்தில் வந்து எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் அவர் நடத்தியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி தான் இருந்திருக்காரு. படமும் அதோட கிளைமேக்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பாசிட்டிவாக படம் பண்ண முடியலன்னா எதுக்கு அப்படின்றதுனா அவரோட தாட். அவர் வந்து நான் பாசிட்டிவாக மட்டும் தான் முடிப்பேன் இந்த படத்தை அப்படின்ட்டு சாலிடாக முடித்தார் இந்த படம். அதே மாதிரி அதாவது வந்து மெயினாக வந்து ஒருத்தர் ஈகோ டச்சே பண்ணிடக்கூடாது, நம்ம அவ்வளோ கிளியராக இருக்கணும், கரெக்டாக வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் நடிகர்கள் அசோக்கோட ஒர்க் பண்ணது இதான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் காலேஜ் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன் அவனோட. அதோட இப்போது ப்ளூ ஸ்டாரோட சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சாந்தனு பிரதரோடது, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் கிடச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அவர் பார்க்குறாரு அப்படின்னும் போது அவர் அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து அந்த ஒரு டைமில் நம்ம சின்னதாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாம் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெய்லரில் அப்பயே சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ட்ரெய்லரில் உங்களோட டைலாக்லாம் வராது, ஏன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோம். கடைசியில் வந்து நான் அதே மாதிரி இதுவும் சொன்னேன், இந்த மாதிரி முடிக்கும் போது உங்களுக்கு தனி ப்ரோமோ கட் பண்ணுற இடம் வரும், நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் சாமோட சர்ப்ரைஸாகவும் இன்றைக்கி நிறைய அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. கீர்த்தி பாண்டியன் அவங்களது நெஜ லவ் அது படத்தில் தெரிஞ்சுது, அது வந்து அதுதான் அதோட வெற்றி. அதே மாதிரி நான் இதெல்லாம் மீறி வந்து இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நான் அது வந்து முக்கியமாக எதை பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ரஞ்சித் அண்ணாக்கும் ஜெய்க்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுதான் வந்து நிஜமான ஒரு வெற்றி. ரஞ்சித் அண்ணா ஒரு ப்ரொடக்ஷன் ஓப்பன் பண்ண பிறகு ஃப்ரெண்டுக்காக ஜெய்க்கு வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சதும், ஜெய் வந்து எப்படியாவது நீலமுக்கு நம்ம கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிடணும், நம்ம மூலயமா வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாவோ ஒரு நல்ல படமாவோ நான் கொடுத்துணுன்ட்டு டெய்லி சின்சியராக என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். அந்த ஒரு அடிப்படையில் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.